அது சுமார் 10 மீட்டர். ஆஹா, இங்கே ஒன்று இருக்கிறது. நான் உங்களிடம் சொல்கிறேன், ஒருவேளை அது விலகிவிடும், அது விலகிவிடும். எல்லா பக்கங்களும் கிடைக்கவில்லை, சில பக்கங்கள் மட்டும் கிடைத்துள்ளன. இதை பற்றியும் எல்லாவற்றையும் பற்றியும் மிக உயர்ந்த நிலையிலும் ஆராய்ச்சி செய்ய நிறைய விவாதங்கள் நடக்கின்றன. ஆனால் இது சர்ச்சைக்குரியது, அதில் நாம் செல்ல வேண்டாம். ஆனால் அந்த புத்தகத்தில் இதை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். சரி, கன்னட எண்கள். இந்த எண் மேலே வெளியிடப்பட்ட விதம் நான் முன்பு காட்டிய எந்த நெடுவரிசைகளிலும் இருந்ததில்லை. இந்த ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றிலும் கூட இது இல்லை. சரி, இந்த மக்கள் சிரிபுவலையா என்ற புத்தகம் மீண்டும் ஜைனர்களால் எழுதப்பட்டது. அவர்கள் மிகவும் 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 பழைய தேதிகளை, கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அது கோரிக்கைகள் மட்டுமே, எனவே நமக்கு தெரியவில்லை. மற்றும் இந்த விஷயம் என்னவென்றால், இந்த புத்தகத்தை நீங்கள் பலவிதமாக படிக்கலாம். ஏனெனில் இது ஒரு மேட்ரிக்ஸ் போல உள்ளது. நீங்கள் நெடுவரிசைகளாகவும் படிக்கலாம், வரிசைகளாகவும் படிக்கலாம். அந்த புத்தகம் தானாகவே கூறுகிறது, நீங்கள் அந்த புத்தகத்தை 33 அல்லது 100 மொழிகளில் நீங்கள் பொருள் காணலாம் என்று. ஒரு முறையில் நீங்கள் அதை கன்னடமாக படிக்கலாம், மற்றொரு வரிசையில் படித்தால் அது சமஸ்கிருதம் போன்ற உரையாக மாறும். சரி, அப்படி ஏதோ ஒன்று. மேலும் அங்கே நீங்கள் அது ஒரு வரிசையில் பெறுவீர்கள். பின்னர் அந்த வரிசையை நீங்கள் பொருள் காண வேண்டும். சரி, ஆனால் முக்கியமானது இது. சரி, இங்கே எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு எண்ணும் எப்படி எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, முதல் ஒன்று கன்னடத்தில் உள்ளது. அதில் குயிலு என்று கூறப்பட்டுள்ளது. குயிலு என்றால் சரியான. அது இன்று குயிலு என்பதற்கு விளக்கம் கொடுக்கப்படுவது, அடிப்படையில் நீங்கள் உங்கள் பயிரை வெட்டும் போது, சரி, அதுவே குயிலு ஆரம்பம். சரி, அப்படின்னா குயிலு என்பது ஆரம்பம் என்று பொருள். அதன் பிறகு எண்கள் உள்ளன. இரண்டாவது வரிசை எண்கள் தற்போதைய முறையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் நீங்கள் பார்ப்பீர்கள், அப்படி அவை அனைத்தும் மிகவும் மிகவும் நெருக்கமாக பொருந்துகின்றன. சரி, நெருக்கமாக பொருந்துகின்றன. அதன் கீழே கிறிசி எண்கள் உள்ளன. இந்த எண்கள் வட இந்தியாவின் பக்ஷாலி எழுத்திலிருந்து பெறப்பட்டவை. மேலும் ஆக்ஸ்போர்டிலிருந்து ஒரு அழகான வீடியோ உள்ளது. இது 4ஆம் முதல் 5ஆம் நூற்றாண்டுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது. சரி, இங்கேயும் நீங்கள் காணலாம். ஒன்று கன்னடத்தில் உள்ள ஒன்றுடன் பொருந்துகிறது. இதுவிட இந்தியாவில் உள்ளது. சரியா, இது கர்நாடகா. நீங்கள் 3ஐ பார்க்கலாம். சரியா, 3 மற்றும் 3. பின்னர் புதுச்சேரி எடுத்துக்காட்டாக அங்கே உள்ள பூஜ்ஜியத்தை இப்படித்தான் சுட்டி காட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். மற்ற சில எண்கள் மாற்றப்பட்டுள்ளன. சரியா, ஆனால் விஷயம் என்னன்னா, இது வேற ஒரு தரவு தொகுப்பு. இப்பொழுது நாம் இந்த புள்ளிகளை இணைக்க வேண்டும். சரியா, கன்னடத்தில் ஏன் இதை பயன்படுத்தினார்கள்,